محمد نبينا بنور هدينا من مكة حبيبي نور سطاع المدينة من صلى صلاته وتحلى بصفاته يا بخت اللفت لو ماشي يشفع له في مماته محمد نبينا بنور هدينا من مكة حبيبي نور سطاع المدينة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء المرسلين وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. கண்ணியமிகு மாணவிகளே, சகோதர சகோதரிகளே, சென்ற பாடத்திலே நாங்கள் சஃபீனத்துன் நஜா என்ற கிதாபினுடைய முசன்னிஃப் அவர்களை பற்றியும் அந்த கிதாபை பற்றியும் சிறு குறிப்புகளை நாங்கள் பார்த்தோம். இன்றைய பாடத்திலே நாங்கள் நேரடியாக பாடத்துக்கு செல்ல இருக்கின்றோம். முசன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கிதாபினை பிஸ்மிலை கொண்டு ஆரம்பிக்கின்றார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வபிஹி நஸ்தஈனு அலா உமூரித் துன்யா வத்தீன் وصلى الله وسلم على سيدنا محمد خاتم النبيين وآله وصحبه أجمعين என்று பிஸ்மிலை கொண்டு ஆரம்பித்தவர்கள் ஒரு சிறு ஹம்சலவாத்தை இந்த இடத்திலே கொண்டு வருகிறார்கள். இந்த இடத்திலே பிஸ்மிலை கொண்டு ஆரம்பிப்பதற்கான காரணத்தை சில இமாம்கள் சஃபீனத்துன் நஜா என்ற கிதாபுக்குரிய ஷரஹுகளை சொல்கிறார்கள். எந்த ஒரு மனிதன் பிஸ்மிலை கொண்டு ஒரு விடயத்தை ஆரம்பிக்கின்றானோ அதிலே பரக்கத் இருக்கிறது, திருப்தி இருக்கிறது என்ற கருத்துக்களை சிலர்கள் சொல்கிறார்கள். ஆம், உண்மைதான். நாங்கள் ஒரு ஹதீஸை கேள்விப்பட்டிருப்போம். குல்லு அம்ரின் ரிபாலின் லா யுப்தஉ ஃபீஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபஹுவ அக்தா. எந்த ஒரு விடயம் பிஸ்மிலை கொண்டு ஆரம்பிக்கப்படவில்லையோ அதில் பரக்கத் இருக்காது. ஃபஹுவ அக்தா என்பதால் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் லா பரக்கத ஃபீஹி, அந்த விடயத்திலே பரக்கத் இருக்காது, அல்லாஹினுடைய திருப்தி இருக்காது என்ற விடயத்தை நாங்கள் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ரோம் நாட்டு மன்னனுக்கு எழுதிய கடிதத்தை பிஸ்மிலை கொண்டு ஆரம்பித்தார்கள். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா கூட தன்னுடைய குர்ஆனில் சூரா ஃபாத்திஹாவை, முதல் சூறாவாகிய ஃபாத்திஹாவை ஆரம்பிக்குகின்ற பொழுது முதலாவது பிஸ்மிலை கொண்டு ஆரம்பிக்கின்றார்கள். எனவே இந்த முசன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஏன் பிஸ்மிலை கொண்டு ஆரம்பித்தார்கள் என்பதற்கு சஃபீனத்துன் நஜா கிதாபுக்குரிய ஷுருஹாத்துகளில் எழுதப்படுகிறது. இக்திதாஅன் பி கிதாபில்லாஹி தபாரக வ தஆலா லிஅன்ன அஸ்ஸ வ ஜல்ல இஃப்ததஹ அவ்வல சூரத்தின் ஃபீ கிதாபிஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு தஆலா தன்னுடைய குர்ஆனிலே முதலாவது சூரத்தை பிஸ்மிலை கொண்டு ஆரம்பித்தான். அதனை பின்பற்றுவதற்காக இந்த இமாம் அவர்கள் பிஸ்மிலை கொண்டு இந்த கிதாபை ஆரம்பம் செய்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வஅய்தன் இக்திதாஅன் பிஃஇலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த செயற்பாடுகளை பின்பற்றுவதற்கு, ரசூலுல்லாஹினுடைய செயலை பின்பற்றுவதற்கு, ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வேலையை செய்தாலும் பிஸ்மிலை கொண்டு ஆரம்பம் செய்கிறார்கள். அவர்களை பின்தொடர்வதற்காக, அவர்கள் செய்த அந்த செயலை பின்பற்றுவதற்காக இந்த இமாம் அவர்களும் தன்னுடைய கிதாபை பிஸ்மிலை கொண்டு ஆரம்பம் செய்கிறார்கள் என்று சுருஹாத்துகளிலே பதியப்படுகிறது. எனவே நாங்கள் பார்க்க போனால் இந்த பிஸ்மில் சொல்லுகின்ற இந்த விடயம் சில வேளை வாஜிபாக வரும். உதாரணமாக சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒருவன் தொழுகையிலே ஓத வேண்டும் என்று சொன்னால் அவன் பிஸ்மிலை விட்டு ஓதினால் அந்த சூரத்துல் ஃபாத்திஹா சிஹத்தாக மாட்டாது, கூடாது என்ற கருத்தை சில இமாம்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் ஹதீஸ் சொல்லுகிறது, இதா கரஅத்தும் அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற சூராவை நீங்கள் ஓதினால் ஃபக்ரஉ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், நீங்கள் பிஸ்மிலையும் ஓதிக்கொள்ளுங்கள். ஃபஇன்னஹா இஹ்தா ஆயாத்திஹா, அந்த பிஸ்மில் சூரா ஃபாத்திஹாவினுடைய ஒரு ஆயத்தாக இருக்கிறது என்ற ஹதீஸ் சுற்றி காட்டுகிறது. சூரா ஃபாத்திஹாவினுடைய ஒரு ஆயத்து தான் பிஸ்மில் என்று அதிலே சில இமாம்கள் கருத்து வேறுபாடு படுவது ஒன்று. என்றாலும் சூரா ஃபாத்திஹா ஓதுகின்ற பொழுது ஒருவன் தொழுகையிலே பிஸ்மில் ஓதுவது அந்த இடத்திலே வாஜிபாக வருகிறது. சில நேரத்தில் ஹராமாக அமையும். எப்பொழுது என்று சொன்னால், உதாரணமாக ஒருவன் ஜினா செய்கின்றான் அல்லது பாவமான ஒரு செயலை செய்கின்றான். ஜினா செய்கின்ற பொழுது பிஸ்மிலை கொண்டு அவன் செய்கின்ற ஜினாவை ஆரம்பிப்பது அந்த இடத்திலே அந்த ஹுக்கும் அந்த பிஸ்மிலுக்கு ஹராம் என்ற கருத்தை இமாம்கள்
அவர்கள் சொல்கிறார்கள். சில நேரத்திலே மக்ரூஹாக அமையும். அதுதான் அல் மிர்ஹால். உதாரணமாக மலசலகூடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது அந்த நேரத்திலே பிஸ்மில் சொல்லி தன்னுடைய கழிவுகளை கழிப்பது, இப்படியான நேரங்களில் அது மக்ரூஹாக இருக்கிறது. சில நேரத்திலே மண்டூபாக சுன்னத்தாக அமைகிறது. சாப்பிடுகின்ற நேரத்தில், தண்ணீர் குடிக்குகின்ற நேரத்தில், தூங்குகின்ற நேரத்தில் பிஸ்மிலை சொல்லி ஆரம்பிப்பது, தூங்குவது, சாப்பிடுவது, குடிப்பது, இதுவெல்லாம் சுன்னத்தாக அமைகிறது. சில நேரத்தில் இந்த பிஸ்மில் சொல்வது முபாஹத்தன் முபாஹாக அமைகிறது. உதாரணமாக ஒருவன் ஒன்றை எழுதுகின்றான், ஒன்றை வாசிக்கின்றான், ஒரு கதிரையிலே அமருகின்றான், பிஸ்மிலை சொல்லிவிட்டு இந்த வேலைகளை செய்கிறான். இந்த நேரத்தில் இந்த பிஸ்மிலுக்குரிய ஹுக்கும் முபாஹாக அமைகிறது என்ற கருத்துக்களை சில இமாம்கள் சொல்வதை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். ஆம், அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழுமாகிறது இவ்வுலகத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹுக்குரியதாக இருக்கும். வபிஹி, அந்த அல்லாஹவை கொண்டே, நஸ்தஈன், நாங்கள் உதவி தேடுகின்றோம். எந்த விடயத்தில்? அலா உமூரி துன்யா, உலக விடயங்கள், வத்தீன், மார்க்கம் சம்பந்தமான விடயங்களில் அந்த அல்லாஹவை கொண்டு மாத்திரமே நாங்கள் உதவி தேடுகிறோம். அப்படியான அல்லாஹுக்கு, இந்த உலகத்தாராகிய ரப்புக்கு எல்லா புகழும் உரியது என்ற கருத்தை தன்னுடைய ஹம்து ஸலவாத்திலே அவர்கள் சொல்கிறார்கள். வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் ஹாத்தமின் நபியீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். நபி அவர்கள் நபிமார்களிலே இறுதி தூதராவார். அதே நேரத்தில் அந்த நபியின் மீதும் நபியர்களுடைய குடும்பத்தர்கள் மீதும் தோழர்கள் மீதும் அனைவர்கள் மீதும் சலாத்தும் சலாம் உண்டாவதாக என்ற இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டு வருகிறார்கள், லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். லா ஹவுல தீமைகளை விட்டு விலகவோ அல்லது ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைமைக்கு மாறவோ யாருக்கும் சக்தி இல்லை. வலா குவத்த, நன்மைகளை செய்யவோ அல்லாஹுக்கு கீழ்ப்படியவோ யாருக்கும் வலிமை இல்லை. இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம், வலுப்பமான அந்த கண்ணியமான உயர்த்தியான அல்லாஹினுடைய நாட்டத்தை கொண்டே தவிர யாருக்கும் நன்மைகளை செய்யவோ தீமையிலிருந்து விலகிக் கொள்ளவோ எந்த சக்தியும் கிடையாது என்ற இந்த வார்த்தையை கொண்டு வருகிறார்கள். இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் என்ற இந்த வார்த்தைக்கு அதிகமான சிறப்புகள் இருக்கிறது. சொல்லுவார்கள், இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் என்ற இந்த வார்த்தை சுவர்க்கத்து பொக்கிஷங்கள் ஒன்று. கன்சுன் மின் குனூஸில் ஜன்னா, சுவர்க்க பொக்கிஷங்கள் ஒன்றாக இது இருக்கிறது என்ற வார்த்தை, இந்த கருத்துக்கள் ஹதீஸுகளிலே பதியப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் என்ற வார்த்தை யார் அதிகமாக ஓதிக்கொள்கின்றானோ அவனுடைய மனதிலே நிம்மதிகள் உண்டாகும். அதே நேரத்தில் ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் என்ற பாங்கோசைக்கு பதிலாக லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் என்ற வார்த்தையை நாங்கள் சொல்வதை எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். ஆம், அடுத்ததாக நாங்கள் பார்க்க போனால் இமாம் அவர்கள் இந்த கிதாபிலே முதல் பாடமாக ஃபஸ்லுன் ஃபி அர்கானில் இஸ்லாம், இஸ்லாத்தின் ருக்கூன்கள், அர்கான்கள் என்ற தலைப்பை கொண்டு வருகிறார்கள். அர்கானுல் இஸ்லாமி ஹம்சத்துன், இஸ்லாத்தினுடைய ருக்கூன்களாகிறது 5ஆக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு முதலாவதாக ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் வ இகாமுஸ் ஸலா வ ஈதாஉஸ் ஸகா வ ஸௌமு ரமலான் வ ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி ஸபீலா என்ற விடயத்தை கூறுகிறார்கள். இப்பாடத்தின் விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் 3ஆம் பாடத்தில் நாங்கள் பார்ப்போம். அதற்கு முன்னால் மேலே ஹம்து ஸலவாத்திலே வந்த அலா உமூரி துன்யா வத்தீன் என்ற விடயத்தில் நாங்கள் சிறு குறிப்புகளை பார்ப்போம். துன்யா என்ற வார்த்தை குர்ஆனிலே 115 இடங்களில் கூறப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் துன்யாவை போன்று ஆஹிரா என்ற வார்த்தையும் குர்ஆனிலே 115 தடவைகள் கூறப்பட்டிருக்கிறது. இந்த துன்யா ஏன் இவ்வாறு பெயர் சொல்லப்பட்டது, துன்யா என்று பெயர் வைக்கப்பட்டதற்கான காரணத்தை சொல்கிறார்கள். லிகுருபி ஜவாலிஹா, அந்த துன்யா, அந்த உலகம் அழிவு நெருக்கமாக இருப்பதற்காக வேண்டி துன்யா என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற கருத்தையும் நாங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் தீன் என்றால் என்ன? ஹுவ மா ஷரஅல்லாஹு தஆலா அலா லிசானி நபியிஹி மினல் அஹ்காம், சட்டங்களிலிருந்து நபி அவர்களுடைய நாவுகளின் மூலமாக, வாயின் மூலமாக அல்லாஹ் எதை மார்க்கமாக்கினானோ, எதை சட்டங்களாக எங்களுக்கு தந்தானோ அதுவே தீனாக இருக்கிறது. இதற்கு மார்க்கமாக, இதற்கு மாற்றமாக யாரெல்லாம் புதிய ஒரு விடயத்தை உருவாக்கிவிட்டு அதை மார்க்கம் என்று சொன்னால்
அது மார்க்கமாக மாட்டாது, தீனாக மாட்டாது. மன் அஹ்தஸ ஃபீ தீனினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத் என்ற ஹதீஸை அறிந்திருக்கிறோம். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன் என்ற ஹதீஸை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எனவே இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விடயத்தை உருவாக்கிவிட்டு இதுவும் மார்க்கம்தான் என்று எவனாவது ஒருவன் வாதிட்டால் அது மார்க்கமாக மாட்டாது என்ற ஹதீஸுகள் பல இந்த இடத்திலே இருக்கிறது. எனவே அதே நேரத்தில் வஸல்லல்லாஹு வஸல்லம அலா சய்யிதினா முஹம்மதின் ஹாத்தமின் நபியீன், நபிமார்களின் இறுதி தூதராவார். நபி என்றால் யாரே? ஹுவ இன்சானுன் ஹுர்ருன் ذكر ஊஹிய இலைஹி பிஷரஇன் வஇல்லம் யுஅமர் பித்தப்லீகி. நபி என்பவர்கள் சுதந்திரமான ஆணான ஒரு மனிதர். அதே நேரத்தில் அவருக்கு மார்க்க விடயங்களை கொண்டு வகை அறிவிக்கப்பட்டிருக்கும். அவர்கள் அந்த அறிவிக்கப்பட்ட அந்த மார்க்க விடயங்களை எத்தி வைக்கும்படி அவர்கள் ஏவப்படாவிட்டாலும் அவர்கள் நபிமார்கள் என்ற ஒரு சிறு தஅரீஃபையும் நாங்கள் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அடுத்த பாடத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.